திருச்செங்கோட்லங்க 10,000 ரெகுலாரி இருக்குங்க. உங்க தருமபுரி மாதிரி சின்ன முனிசிபாலிட்டி. ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னால அவங்க ரிக் ஆரம்பிச்சாங்க, போர் போடுறது. முதல்ல அவங்க ஆரம்பிச்சது, அவங்க பகுதி வறண்ட பகுதிங்கிறதுனால அவங்களுக்கு போடுறதுக்கு தான், கிணறு வெட்டுறதை விட இப்படி போர் போடலாம், கிணறு வெட்டுறதுக்கு ரொம்ப செலவாகுது அப்படின்னு போர் போட்டு தண்ணி எடுக்கணும்னு ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் ரிக் வந்துச்சு. நாளாக அது பெரிய தொழிலாக மாறி அந்த மாவட்டம் முழுக்க போர் போடுறது, ரெகுலாரி பண்றத மாதிரி தமிழ்நாடு முழுக்க திருச்செங்கோடுக்காரங்க தான் போய் போர் போடுவாங்கன்ற நிலைமையை உருவாக்கி இந்தியா பூரா போய், சார் நீங்க ஆச்சரியப்படுவீங்க சார், இன்னைக்கு ஆப்பிரிக்காவின் அத்தனை நாடுகளிலும் திருச்செங்கோடு ரெகுலாரி இருக்குங்க. 10,000 ரெகுலாரி இருக்கு. கவுண்டர் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி இது. 10,000 ரெகுலாரி. இதெல்லாம் உருவாக்குறது, இந்த ரெகுலாரியை எப்படி ஒரு டிசைன் பண்றது, எந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லி கொடுக்கவே இல்லை. அவனுக்கு தெரியவே தெரியாது. எந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கிடையாது. சாதாரண ஆட்கள். அவனுக்கு தெரிஞ்ச ஸ்கில், அவனுடைய அனுபவம் அதுல கத்துக்கிறான்.